ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய 4 கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்லி 50 ரூபாய் வின் பண்ணுங்க. கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நாம போன வீடியோல நாம 8 ரூபாய் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த 2 கேள்விக்கு யாரு சரியான பதிலை சொல்லி 8 ரூபாய் வின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நாம 50 ரூபாய் சேலஞ்சுக்கான கேள்வி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, எந்த ஆண்டின் நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி இது எதுவும் இல்லை, ஆப்ஷன் சி 1949, ஆப்ஷன் டி 1948. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏல 1950, ஆப்ஷன் பில இது எதுவும் இல்லை, ஆப்ஷன் சில 1949, ஆப்ஷன் டில 1948. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, எந்த நாளில் நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏல ஆகஸ்ட் 28ஆம் தேதி, ஆப்ஷன் பில செப்டம்பர் 23ஆம் தேதி, ஆப்ஷன் சில டிசம்பர் 26ஆம் தேதி, ஆப்ஷன் டில இதில் எதுவும் இல்லை. கேள்வி நல்லா தெரிஞ்சுங்க. எந்த நாளில் நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏல ஆகஸ்ட் 28ஆம் தேதி, ஆப்ஷன் பில செப்டம்பர் 23ஆம் தேதி, ஆப்ஷன் சில டிசம்பர் 26ஆம் தேதி, ஆப்ஷன் பில இதில் எதுவும் இல்லை. மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எந்த ஆண்டு குழு நியமிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏல 1948 ஆகஸ்ட் 28, ஆப்ஷன் பில 1949 ஆகஸ்ட் 20, ஆப்ஷன் சில 1947 ஜனவரி 28, ஆப்ஷன் டில இதில் எதுவும் இல்லை. கேள்வி நல்லா தெரிஞ்சுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எந்த ஆண்டு குழு நியமிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏல 1948 ஆகஸ்ட் 28, ஆப்ஷன் பில 1949 ஆகஸ்ட் 20, ஆப்ஷன் சில 1947 ஜனவரி 28, ஆப்ஷன் டில இதில் எதுவும் இல்லை. நம்மளுடைய 4வது கேள்வி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாரு சரியான பதில சொல்றாங்க எடுத்து பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கியது? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கியது? இந்த கேள்வியை நாம ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. சரியான பதில யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த 4 கேள்விக்கும் நீங்க சரியான பதில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம உங்க ஜிபே நம்பர், போன்பே நம்பரும் கீழே சேர்த்து கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம 1 ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் இந்த 50 ரூபாய்க்கு உண்டான கேள்வியில யாரு சரியான பதில சொல்லி 50 ரூபாய் வின் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நாம அந்த 8 ரூபாய் சேலஞ்சுக்கு உண்டான கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, திருவள்ளுவருக்கு சிலையை வடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏல மகாவீர கணபதி, ஆப்ஷன் பில இதில் எதுவும் இல்லை, ஆப்ஷன் சில கணபதி சாஸ்திரபதி, ஆப்ஷன் டில சஸ்தாபதி கணபதி. இதுக்கு சரியான பதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், சஸ்தாபதி கணபதி தான் சரியான பதில். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல ஒரே ஒரு முறை மட்டுமே வந்து உள்ள சொற்கள். ஆப்ஷன் ஏல மு கமா இன், ஆப்ஷன் பில இதில் எதுவும் இல்லை, ஆப்ஷன் சில யும் கமா வி, ஆப்ஷன் டில வி கமா ஞா. இதுக்கு சரியான பதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வி கமா ஞான்றதுதான் சரியான பதில். இந்த 2 கேள்விக்கும் யாரு சரியான பதில் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சஸ்தபதி கணபதி. ரெண்டாவது கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வி கமா ஞான்றதுதான் சரியான பதில். இந்த 2 கேள்விக்கும் யாரு சரியான பதில் சொல்லியிருக்காங்க இப்ப வாங்க நம்ம கமெண்ட்ல போய் பார்க்கலாம். மொத்தம் 4 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் சரியான பதில சொல்லிருக்காங்க. இந்த சரியான பதில சரியான முறையில யார் கமெண்ட் பண்ணிருக்காங்க தான் இவங்க 2 பேர் தாங்க. இவங்க 2 பேருடைய ஜிபே நம்பர், போன் நம்பர் இல்லாதனால நம்ம அடுத்த ஒரு சேலஞ்சில அடுத்த ஒரு கேள்வியில நான் உங்களோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனந்தன். நன்றி, வணக்கம்.